ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு படத்தோடையும் நல்ல ஒரு ரொம்ப ட்விஸ்ட் மற்றும் டர்ன் உள்ள படம் ஒன்று பார்த்தேன். அந்த படம் வேற லெவலில் இருந்தது. ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. தனியாக இருக்கப்ப 3 பேர் அந்த வீட்டில் திருட வராங்க. அந்த 3 பேருக்கிட்ட இருந்து எப்படி அந்த பொண்ணு தப்பிக்க போகிற இந்த படத்தில் இந்த பொண்ணு வித்தியாசமான டெக்னிக்கல்ஸை பயன்படுத்தி அந்த திருடன்கிட்ட இருந்து தப்பிச்சு மற்றும் அவங்கள தடுக்கவும் இவங்க பார்க்குறாங்க. கடைசியாக அந்த பொண்ணு தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன் உடன் சொன்ன படம் தான் See For Me என்னை பாரு. ஸோ வெல்கம் டு மை சேனல். படத்தில் ஓப்பனிங் சீனில் பனிச்சரக்கு ஒலிம்பிக்கில் நடைபெற மாதிரியும் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. மேலும் அதை நம்ம ஹீரோயினி பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா நம்ம ஹீரோயினி ஒரு பிளைண்டு. அங்கே இருக்கிற பக்கத்திலேயே பல டிராஃபி மற்றும் மெடல்கள்லாம் காட்டுறாங்க. அதெல்லாம் சோஃபி ஸ்காட் அப்படின்ற ஒரு நேம் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சோஃபி ஸ்காட் ஒரு ஃபேமஸான பனிச்சறுக்கு விளையாட்டு வீராங்கனை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மேலும் சோஃபிக்கு எப்படியாவது மீண்டும் ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி வெற்றி அடைய வேணுன்றத ஒரு இலக்காக வச்சுக்கிட்டு சோஃபி இருக்கிறார். அவளுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு அவங்க தன் கண் பார்வையையும் இழந்துடுறாங்க. சோஃபி மேலும் பார்த்தீங்கன்னா சோஃபி எங்கேயோ கிளம்பிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவங்க பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு பேக் பண்ணிக்கிட்டு சத்தமே இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறவும் நினைக்கிறாங்க. ஏன்னா அம்மாவுக்கு தெரிஞ்சா அம்மா வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டராகவும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா அதை பார்த்துட்டாங்க. மேலும் சோஃபி அதிக தன்னம்பிக்கை உள்ள ஒரு பொண்ணாகவும் அவங்க வளமுறுகின்றார். அவங்க அம்மா பார்த்த பிறகு அம்மா கூப்பிட்டு கேட்குறாங்க, உனக்கு எத்தனை டைம் சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா? நீ ஏன் வேலைக்கு போக நினைக்கிற? வீட்டில் இருன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் சோஃபி ஸ்காட் அதில் உங்களுக்கு என்ன அம்மா பிரச்சனை, நான் வேலைக்கு போகிறேன் என்று அவர்களை சொல்லி அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியவும் கிளம்புறாங்க. மேலும் சோஃபி ஸ்காட் தன் வீட்டுக்கு சற்று தொலைவிலே உள்ள ஒரு வீட்டில் வளர்ப்பு பிராணிகளை பார்த்துக்கக்கூடிய ஒரு பெட் கேச்சர், வளர்ப்பு பிராணிகளை பார்த்துக்கூடிய பெட் கேச்சர் அவங்க கிளம்புறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம சோஃபி போகிற ஊரை ஒரு டேப் ஆங்கிளில் நல்ல ஒரு அழகாகவும் அந்த வீட்டையும் நல்லா ஒரு அழகாக காட்டுறாங்க. ஆனால் அப்போ சோஃபிக்கு தெரியல, அழகு இருக்க இடத்துல தான் ஆபத்தும் இருக்கும். பின்னாடியே சோஃபி கிட்ட ஒரு 5 மினிட்ஸில் ட்ராவல் பண்ணுற டைமில் அவங்க அம்மா 10 தடவை கால் பண்ணி எப்படி இருக்கேன், என்ன பண்ணுற அப்படின்றத கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதனால் சோஃபி டென்ஷன் ஆகி நான் வேலைக்கு தினமாக போகிறேன், வேற என்ன சண்டைக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. சோஃபி தான் வேலை செய்ய போகிற இடத்த அடைகிறாங்க. வந்த பிறகு அந்த வீட்டோட முதலாளி, அவங்க பேர் தான் டெபோரா, அவங்க அந்த வீட்டை சுற்றி காமிச்சு வீட்டோட செக்யூரிட்டி கோடையும் சோஃபி கிட்ட கொடுக்குறாங்க. மேலும் அவங்க வீட்டில் பார்த்துக்கூட பூனையையும் காட்டுறாங்க. பூனையை காமிச்சு பூனையை நல்லா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவங்க அவசரமாக 2 நாள் டூருக்காகவும் வெளியே கிளம்புறாங்க. ஏன்னா டோரா ஒரு டைவர்ஸ்டு உமன், அவங்க இப்போ தான் டைவர்ஸ்க்கு அப்ளையும் பண்ணியிருக்காங்க. அதை என்ஜாய் பண்ணுற விதமாக தான் 2 நாள் டூருக்கு அவங்க வெளியவும் கிளம்புறாங்க. அவங்க போன பிறகு நம்ம ஹீரோயினி சோஃபி பூனைக்கு ஏதோ ஒரு டிவைஸை கழுத்தில் கட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பூனையை பார்த்துக்கிறதுக்கு எவ்வளோ டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா பூனை எங்கே போகுது எங்கே வருதுன்ற ட்ராக் பண்ணுறதுக்காகவும் இதை நம்ம சோஃபி பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு சோஃபி தன்னோட ஃப்ரெண்டான கேம் அவருக்கு கால் பண்ணி வீட்டை வீடியோ கால் மூலயமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரோட உதவி வீட்டில் என்ன இருக்குது, எங்கே எது இருக்குது பாரு, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நேச்சுரல் கார்டன் இருக்குது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தான் அவங்க ஒரு டார்க்கான ஒரு ரூமுக்குள்ளார உள்ளே போகிறாங்க. சோஃபி எல்லா பொருட்களையும் தடவி ஃபீல் பண்ணி என்னென்ன இருக்குது எங்கெங்கே இருக்குது அப்படின்றதையும் அவங்க புரிஞ்சு வச்சுப்பாங்க. இருக்கப்போ தான் அவங்க கையில் ஒரு காஸ்ட்லியான ஒயின் பாட்டில் ஒன்று மாட்டுது. அதை எடுத்து செல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டு கேமுக்கிட்ட அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கப்ப அப்போ அவர் ஃப்ரெண்டு கேம் இல்லை அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுரையும் சொல்கிறாரு. அதை கேட்ட சோஃபி, நான் என்ன திருடியா, எனக்கு ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பணம் தேவைப்படுது, அதனால தான் இந்த மாதிரி நான் பண்ணலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்கிறப்ப கேம் இல்லாத தவறான செயல்னு சொல்கிறப்ப இவங்க சோஃபி கோவப்பட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு தன்னோட அறைக்கு போய் தன்னோட பெட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி சோஃபி நீ எப்படி இருக்க, சேஃபாக, என்ன சாப்பிட்ட, எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ஆப்பை பற்றியும் சொல்கிறாங்க. See For Me என்னை பார் என்கின்ற ஒரு ஆப்பை பற்றி அவங்களுக்கு தெளிவுபடுத்தி ஒரு மெசேஜும் கொடுக்குறாங்க. அவங்க டென்ஷனில் இருக்கனால அதை பெருசாக கேர் பண்ணாமல் டிலீட் பண்ணிவிட்டு
சோஃபி தனது வேலையை பார்க்குறாங்க. அப்படி வெளியே போகலான்னு சொல்லிட்டு சோஃபி கிளம்பும்போது வீட்டு முதலாளி கால் பண்ணி, வீட்டில் செக்யூரிட்டி சிஸ்டத்தை ஆன் பண்ண நான் மறந்துட்டேன், உங்ககிட்ட தான் நான் நம்பர் கொடுத்துருக்கேன்னு, நீ செக்யூரிட்டி சிஸ்டத்தை ஆன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. நம்ம ஹீரோயினையும் வீட்டில் இருக்க செக்யூரிட்டி சிஸ்டத்தை பாஸ்வேர்ட் கோட் போட்டு ஆக்டிவேட்டும் பண்ணிட்டாங்க. மேலும் நம்ம சோஃபி ஒரு தம் அடிக்கலாம், வெளியே போய் ஒரு சிகரெட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வர்றாங்க நம்ம சோஃபி. அப்போ டோர் ஆட்டோமேட்டிக்காக செக்யூரிட்டி கோடுக்காக லாக்கும் ஆயிடுது. சரி, உதவி கேட்கலான்னு சொல்லிட்டு கேமுக்கு கால் பண்ணலான்னு நம்ம சோஃபி நினைக்கிறாங்க. ஆனால் அவங்ககிட்ட தான் இப்போ தானே நம்ம சண்டை போட்டோம், அவனுக்கே நம்ம கால் பண்ணோம் அப்படின்ட்டு அவங்களோட ஈகோ அவங்கள தடுக்குது. அதுக்கு பிறகு தான் அவங்க அம்மா சொன்ன ஒரு ஆப்பை பற்றின ஞாபகம் அவங்களுக்கும் வருது. அதான் சி ஃபார் மீ அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதனோட ஞாபகம் சோஃபிக்கு வருது. உடனே அந்த ஆப்பை அவங்க எடுத்து டவுன்லோடும் பண்ணி இன்ஸ்டாலும் பண்ணிக்கிறாங்க. இன்ஸ்டால் பண்ணோடனே முதல்ல ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் வீடியோ காலில் காட்டுங்க அப்படின்றப்ப டோரை காட்டுறாங்க நம்ம சோஃபி. அவர் நக்கலாக டோரு ஹேண்டில் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைனா அக்கம் பக்கத்தில் கேட்டாது போய் ஒரு உதவியை கேளுங்க அப்படின்னு நக்கலாக போக சொன்னோன்னே சோஃபி கடுப்பாகி ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. சரி, ஓகே, என்னடா இது இப்படி இருக்கே, சரி திருப்பி இன்னொருத்தன் வேற யாருக்காவது கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறப்ப தான் நம்ம கெல்லி ஃபோன் எடுக்கிறாங்க. கெல்லி ஒரு நல்ல ஒரு கேம் பிளேயர். அவங்க நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக எல்லாத்தையும் கைட் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணாகவும் இந்த படத்தில் இருக்காங்க. நம்ம கெல்லி சோஃபி கிட்ட பேசும்போது, சோஃபி உங்களோட வீடை நீங்கள் எனக்கு கேமராவில் காட்டுங்க அப்படின்னு காட்டுறப்ப சோஃபியும் தன்னோட கேமராவை ஆன் பண்ணி வீட்டை ஃபுல்லாக காட்டுறா. அப்போ காட்டுறப்ப கெல்லி சொல்கிறாங்க, என்ன வீடு ஃபுல்லாக இவ்வளோ ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கிற மாதிரி தெரியுது, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், பின்புறமாக எதனாவது வழிகள் இருக்கான்னு கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியும் கைட் பண்ணுறாங்க. சோஃபியும் கேமராவை எடுத்துக்கிட்டு அவங்களோட வீட்டோட பின்புறமாக போகிறாங்க. போகிறப்ப தான் அங்கே ஒரு கண்ணாடி டோர் ஒன்று கெல்லி பார்க்குறாங்க. கெல்லி பார்த்தோன்னா கெல்லி சோஃபிக்கு கைட் பண்ணுறாங்க. சோஃபி நீங்கள் அதை கொஞ்சம் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம சோஃபியும் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஓப்பன் ஆகலை. கெல்லி சொல்கிறாங்க, விடாமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்றப்ப அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு திறக்க ட்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் சிரமத்துக்கு பிறகு அந்த டோரும் ஓப்பன் ஆகிடுது. ஓப்பன் ஆன உடனே அங்கே இருக்க செக்யூரிட்டி சிஸ்டத்தில் எல்லா ஆடியோபிள் அலாரமும் வீடு ஃபுல்லாக கத்த ஆரம்பிச்சிருது. இதை பார்த்த சோஃபி, சரி போய் நம்ம செக்யூரிட்டி சிஸ்டத்தில் பாஸ்வேர்டை போட்டு அலாரத்தை ஆஃப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி சிஸ்டத்திட்ட நம்ம சோஃபி போகிறாங்க. போய் அங்கே செக்யூரிட்டி கோடையும் போட்டு அந்த அலாரத்தையும் ஆஃப் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம சோஃபி கெல்லிக்கிட்ட உங்களுக்கு வேறு எதனாவது உதவி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பேசிகிட்டே இருக்கப்போ சோஃபி சொல்கிறாங்க, எனக்கு வேறு எந்த உதவி வேணால், நீங்கள் பண்ணதே என் வாழ்நாளில் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களோட நன்றியையும் அவங்களுக்கு தெரிவிக்கிறாங்க. சரி, அப்படின்னா நான் கொடுத்த இந்த உதவிக்கு எனக்கு எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவங்களுக்கு நான் 100 கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபி சொல்லி சிரிக்கிறாங்க. இப்படி 2 பேரும் நல்லா பேசி பழகிக்கவும் செஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஃபோனை கட் பண்ண பிறகு அவங்க நம்பர் வருது. அந்த நம்பர் எடுத்து ப்ரியாரிட்டி கான்டாக்டில் சேவ் பண்ணியும் நம்ம சோஃபி வச்சுக்கிறாங்க. சரி, நம்ம தூங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபி அவங்க பெட்டில் போய் உட்காந்து அந்த பனிச்சறுக்கு விளையாட்டு பழைய வீடியோவெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணுனா அங்கே ஒரு ரொம்ப இருட்டான ஒரு இடத்தையும் காட்டுறாங்க. அதுக்குள்ளே ஒரு 2 பேர் வெளியே வராங்க. அந்த வெளியே வரவங்க 2 பேரும் எல்லாத்துக்கும் ரெடியா அப்படின்னு கேட்குறாங்க. கூட இருக்கிறவர் எல்லாம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு செக்யூரிட்டி கேட்டை நோக்கியும் வர்றாங்க. அங்கே ஏதோ ஒரு டிவைஸை வச்சுக்கிட்டு அவங்க அந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தை டிசபிளும் பண்ணிடுறாங்க. அந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு 2 பேரும் நிறைய ஒரு மிஷினரிஸ், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், ட்ரில்லிங் இந்த மாதிரி மிஷினெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளவும் வர்றாங்க. ஆனால் அவங்களுக்கு அங்கே தெரியலை சோஃபி உள்ளுக்குள்ளே இருக்கிறது. தன்னோட பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கப்ப அங்கே ஏதோ சவுண்டு வர மாதிரி அவள் உணர்றா. சரி, நம்ம பூனை தான் ஏதோ செய்யுது போல், அதுக்கு நம்ம ஆப்லேருந்து அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை எடுத்து செக்கும் பண்ணுறான். அப்போ அந்த பூனையோட கழுத்துலேருந்து ஒரு சவுண்டும் வருது. அதை அந்த திருட வந்ததில் 2 பேரில் ஒருத்தவன் வெள்ளையாக இருப்பான் ஆள். அவன் ஏதோ கொஞ்சம் அறிவாளி போல், ஏதோ சவுண்டு வருதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இங்கே வேறு யாரோ இருக்காங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு கையில் டார்ச் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக தேடவும் செய்கிறான். நம்ம சோஃபியும் பூனையை தேடிக்கிட்டு அப்படியே ஒரு வழியாக வர்றப்ப அவங்க ஒரு ரூமுக்குள்ளே நுழைகிறான். அப்போ தான் சோஃபி அந்த ரூமை விட்டு வெளியவும் போகிறாங்க. அப்போ நமக்கே சரியான த்ரில்லாக இருக்கும், எங்கே சோஃபி அந்த இடத்துல அவன் பார்த்துருவானோ அப்படின்ட்டு. அவங்க உள்ளே போவாங்க, சோஃபி வெளியேவும் வருவாங்க. இந்த மாதிரி ஒரு சீனும் நல்லா
சூப்பராக பண்ணியிருந்துருக்காங்க. அங்கே இருக்கிற அந்த குண்டை இதை எதுவுமே தெரியாமல் காதில் ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு ட்ரில் பண்ணுற வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இடையில தான் நம்மளோட அறிவாளி திருடன் அங்கே ஒரு செல்ஃபை பார்க்குறான். செல்ஃபை வந்து திறந்து காட்டுறான் குண்டங்கிட்ட. நம்ம வந்து இங்கே தான் ட்ரில் பண்ணணும், இதை தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஓப்பன் பண்ண சொல்லிட்டு யாருக்கோ ஃபோனையும் எடுத்து பேசுகிறான் அந்த அறிவாளி திருடன். என்ன சொல்கிறான், இந்த வீட்டுக்குள்ளே யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் இல்லை, எனக்கு பாசிபிளே இல்லை, டெபரா தான் ஊருக்கு போயிட்டா, அதெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறான். உடனே இதெல்லாம் அந்த குண்டம் பார்த்துட்டே இருக்கு. என்னடா சொல்கிற நீ, யாரும் இருக்காங்கன்னு சொல்கிற, என்ன எதுவும் கொண்டு வந்து மாட்டி கட்டி விட்டுற மாட்டியே அப்படின்னா ரொம்ப நகைச்சியாகவும் இந்த இடத்துல வந்து ரெண்டாவது இடம் கேட்குறான் அவங்ககிட்ட. அவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உன்னோட வேலையை ஆரம்பி அப்படின்னு சொன்னோன்னே அவன் ட்ரில்லிங் மிஷின் எடுத்துகிட்டு ட்ரில் போடுறதுக்கும் போகிறான். சோஃபி வந்து ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. கேட்டுட்டு திரும்புறப்போ ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, பாட்டை தள்ளி விட்டுறான். பாட்டு கீழே விழுந்து உடஞ்சி செஞ்சுது. சவுண்டு வந்தோடனே அந்த நம்ம அறிவாளி திருடன் இருக்கான் பாருங்க, அவன் வந்து கண்டுபிடிச்சிட்டான் யார் இதுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் எடுத்துகிட்டு உள்ளே தேடுறக்கும் வர்றான். இவங்க சோஃபிக்கு ரொம்ப பயம், யாரோ இருக்கிறாங்க திருடாங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு கால் பண்ணுறான். போலீஸுக்கு கால் பண்ணி, ஐயா இந்த மாதிரி எங்களோட வீட்டுக்குள்ளே யாரோ வந்துட்டாங்க திருடுறதுக்கு, எனக்கு உதவி வேணும் ஐயா அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க ஜிபிஎஸில் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு ட்ராக் பண்ணி, அம்மா நீங்கள் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க, நாங்கள் வர ஒரு 10 நிமிஷம் ஆகும், நீங்கள் அப்படியே கொஞ்சம் பதறாமல் இருங்க, பத்திரமா நாங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க போலீஸ். போலீஸ் தான் இப்படி சொல்லிட்டாங்க, வேறு எதனா உதவியை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கெளிக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப் மூலயமா கெளியையும் தொடர்பு கொள்கிறாங்க. தொடர்பு கொண்டு, கெளி இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ளே யாரோ திருட வந்துட்டாங்க, ஏதோ 2 மாதிரியான சவுண்டு கேட்குது, எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியலை, எனக்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அது கெளி சொல்கிறாங்க, நீங்கள் சத்தம் இல்லாமல் நீங்கள் இருக்கிற இடத்துலையே அமைதியாக இருங்க, நீங்கள் வெளியே எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை சோஃபி சொல்கிறாங்க, நான் இருக்கிறது வந்து உங்களுக்கு இப்படியே தெரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி பாட்டை தள்ளி விட்டேன், உளுந்து அந்த சவுண்டு வந்து அவங்க வந்து ஒவ்வொரு ரூமாக தேடுறாங்க, நான் இப்போ எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபி வந்து கெளிக்கிட்ட கேட்குறாங்க. அது கெளி அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் இப்போ வெளியே போனால் மாட்டிப்பீங்க, நான் சொல்கிறத கேளுங்க, நீங்கள் இருக்கிற இடத்துலேயே கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெளியும் சொல்கிறாங்க. ஆனால் சோஃபி அதை கேட்குற மாதிரி இல்லை. அவங்க செல்லில் வீடியோ எடுத்து ஆன் பண்ணிக்கிட்டு கெளி அப்படியே கொஞ்சம் மூவ் ஆன போகிறாங்க. சோஃபி அப்படி அப்போ கெளி சொல்கிறாங்க, நீங்கள் வேணாம், நீங்கள் போகிற வழி வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறது திருப்பி அவங்க நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து சோஃபி கேட்டுக்க மாட்டாங்க. நான் எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேமராவை ஆன் பண்ணிவிட்டு முன்னாடியும் போகிறாங்க. முன்னாடி போகிறப்ப கெளி வந்து அவங்கள கைட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் டோருக்கிட்ட தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, சரி டோரை திறந்துட்டு நம்ம வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே டோரை திறக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அங்கே திடீர்னு பார்த்தா மூணாவது ஒருத்தன் சோஃபியை பார்த்துட்டு சோஃபி மேலே விழுந்து அவங்க ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணோன்னே கெளிக்கு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஒரு பதட்டமான சூழ்நிலையிலேயே என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படியே மூணாவதாக வந்தானே ஒரு திருடன், நம்ம சோஃபியை பிடிச்சானே, அவன் சோஃபியை கூட்டிக்கிட்டு அவங்க கிட்ட வரவும் செய்கிறான். வந்த உடனே அந்த அறிவாளி திருடன்ட்ட கேட்குறான், இவ்வளோ சோஃபியை கொன்றுவோம், ஏன்னா இவன் நம்மளை பார்த்துட்டா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த அறிவாளி திருடன் சொல்கிறான், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே பக்கத்தில் இருக்கான் பாருங்க அந்த குண்டை வந்து என்ன சொல்கிறான், டேய் என்னை வந்து நான் வந்து சாதாரண திருட்டு கேஸுக்கு தான் வந்தேன், என்னை கொலை கேஸில் இழுத்து விட்றாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நகைச்சுவையாகவும் பேசவும் ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு அந்த நம்ம அறிவாளி திருடன் யாருக்கோ ஃபோனும் அடிக்கிறான். ஃபோன் அடித்தோன்னே அவர் சொல்கிறாரு, நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். சொன்னோன்னே நம்ம குண்டா இருக்கான் பாருங்க, அந்த குண்டை வந்து ஏதோ ஒரு ஐடி கார்டு எடுத்து வந்து அவங்ககிட்டையும் அந்த அறிவாளி திருடன் இருக்கான் பாருங்க அவங்ககிட்ட கொடுக்குறான். அந்த அறிவாளி திருடன் வாங்கி பார்த்துட்டு சோஃபிஸ் கார்ட் அப்படின்றோன்னா கூகுள்லையும் செக் பண்ணி பார்க்குறான். செக் பண்ணி பார்த்தோன்னா, நீ அண்டர் 18 நீ வந்து ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ கேட்ட உடனே சொல்கிறான் சோஃபி வந்து, நான் வந்து உங்களை பார்க்கல, நான் வந்து ஒரு பிளைண்டு அப்படின்னு சொன்னோன்னே அவன் கூகுள்லையும் பார்த்தானா, ஆமாம் இந்த பொண்ணு பிளைண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அறிவாளி திருடன் அவளோட செல்லை எடுத்து செக் பண்ணுறப்ப தான் தெரியுது, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவள் போலீஸ்கிட்ட பேசியிருக்கா அப்படின்றத. உடனே அவன் பாஸுக்கு கால் பண்ணி இந்த நியூஸ்லாம் சொல்கிறான். அதுக்கு அவன் பாஸு, சரி இங்கேருந்து முதல்ல கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த 3 பேரும் அவங்க உள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, இவ்வளோ கொண்டுட்டு நம்ம வந்து கொள்ளையடிச்சிட்டு போனால் என்ன, இல்லை கிட்னாப் பண்ணால் தான் என்ன அப்படின்னு சொல்லி போய் குண்டம் கேட்குறப்ப அதுக்கு அவன் அந்த அறிவாளத்தில் சொல்கிறான், இவ்வளோ நம்ம கொண்டுட்டோம்னா இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு நம்ம அந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியாது, நம்மளை போலீஸுன்னு தேட ஆரம்பிச்சிடும். 2வது பார்த்தீங்கன்னா இவளுக்கு கண்ணும் தெரியாது, நம்ம யார் என்னன்றதும் அவளுக்கு தெரியாது. நாளைக்கு வந்து போலீஸ்காரன் வந்து கேட்டால் கூட யாரோ திருட வந்தாங்கன்னு தான் சொல்லுவாள், இவங்க தான் திருட வந்தாங்கன்னு அவளுக்கு சொல்ல முடியாது, ஏன்னா அவளுக்கு கண் பார்வை இல்லை அப்படின்னு
அறிவாளி திருடன் சொல்கிறான். இதெல்லாம் நம்ம சோஃபி ஒரு பயம் கலந்த உணர்வோட கீழே உட்காந்து பார்த்துக்கிட்டும் ஒரு வழியாக நான் கிளம்பிடுவாங்களா, என்ன பண்ண போகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பதற்றத்தோடு கேட்டுக்கிட்டு இருக்கப்போ தான் இவங்க இந்த கொள்ளைக்காரங்க எல்லாம் சரி கிளம்பு கொண்டு ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அங்கே தான் ஒரு டெஸ்ட்டே வச்சுருக்காப்புல. ஏன்னா கிளம்புறப்ப சோஃபி எந்திரிச்சு கிளம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேங்குக்குள்ளார பிடிச்சி வச்சுருக்க அந்த ஒயின் பாட்டில் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் எடுத்து அந்த கொள்ளைக்காரங்க கிட்ட காட்டுறாங்க சோஃபி. இது வந்து $4000, நான் வெளியே கொண்டு போய் $3000 விற்பேன், நான் இந்த மாதிரி ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எனக்கு அதனால் காசும் தேவைப்படுது, நீங்கள் இந்த வீட்டில் கொள்ளையடிங்க, நான் யார்கிட்டையும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அங்கே ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறாங்க. அதுக்கு அந்த அறிவாளி திருடன் கேட்குறான், நாங்கள் கொள்ளையடிச்சா நீ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறப்ப, நீங்கள் கொள்ளையடிக்கிற பணத்துலேருந்து எனக்கு ஒரு 5% மட்டும் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு சோஃபியும் கேட்குறாங்க. இதெல்லாம் நம்ம பாஸ் ஃபோனில் இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாப்புல. உடனே அவரோட மைண்ட் வாய்ஸ், வாட்செல்லாம் எங்கம்மா இருந்த நீ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் அவர் இதுக்கு ஒத்துக்கவும் செய்கிறாரு. சோஃபி போலீஸுக்கு கால் பண்ணி, இங்கே யாரும் இல்லை, நான் சேஃபாக தான் இருக்கேன், இங்கே நிழலில் பார்த்து நான் பயந்துட்டேன், இங்கே யாரும் வர வேணாம்னு சொல்லி அந்த போலீஸ்காரருக்கு தகவலும் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த போலீஸ்காரர் சொல்கிறார், சரிம்மா நான் ஒரு போலீஸை மட்டும் அனுப்பிட்டேன், அவங்க வீட்டை செக் பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அவர் ஃபோனையும் கட் பண்ணிடுறாரு. அப்போ தான் அந்த திருடங்கிட்ட, ஒரு போலீஸ் தானே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லி சோஃபியும் சொல்கிறா. அப்போ தான் இன்னொரு ட்விஸ்ட்டே இருக்குது. நம்ம கெளி இருக்காங்கல்ல, அவங்க போலீஸுக்கு கால் பண்ணி அங்கே 3 திருடங்க இருக்காங்க, அதை அந்த பொண்ணு என்கிட்ட வீடியோ கால்லேயே காமிச்சாங்க, திடீர்னு அந்த பொண்ணோட ஃபோன் கால் கட் ஆகிடுச்சு, அவங்க ஏதோ அவசரத்துலேயும் ஏதோ ஆபத்துலையும் இருக்கிறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி கேஸையும் ஃபைல் பண்ண சொல்கிறாங்க. திடீர்னு பார்த்தா காலிங் பெல் சவுண்டு வருது. அப்போ யாரிடான்னு பார்க்க போகிறாங்க நம்ம சோஃபி. அப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு, திருடங்க எல்லோரும் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. போய் யாருன்னு கேட்குறப்ப, நான் தான் போலீஸ் அப்படின்னு சொன்னோன்னே சோஃபி சொல்கிறாங்க, இல்லை மேடம் நான் தெரியாமல் கால் பண்ணிட்டேன், இங்கே யாரும் இல்லை, நான் நிழலில் பார்த்து பயந்துட்டேன், அதனால உங்களுக்கு கால் பண்ணியும் வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த போலீஸ் கேட்குறாங்க, சரிம்மா முதல்ல உள்ளே வரலாமா அப்படின்னு சோஃபிகிட்ட கேட்குறாங்க. அதுக்கு சோஃபி சொல்கிறாங்க, உள்ளே வாங்க மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கூப்பிட்றாங்க. வந்த உடனே போலீஸும் கேட்குறாங்க, சோஃபி இங்கே யாரும் இருக்காங்களோ உன்னை மிரட்டி இந்த மாதிரி சொல்கிறாங்களா, நீ சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவள் சோஃபியும் சிரிக்கிறா. இல்லை மேடம் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே போலீஸும் உன்ஸோடைய வீட்டை மட்டும் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிட்டு சரி வெளியே போகலான்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறப்ப தான் ஒரு ட்விஸ்ட்டே வருது. க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லி டோரை அடைக்கிறப்ப வாக்கி டாக்கில் ஒரு வாய்ஸ் கால் வருது. இந்த மாதிரி கெளின்றவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அந்த ஏரியாவில் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனையாகவும் அதை அவங்க வீடியோ காலில் அவங்கள்ட்ட காமிச்சதாகவும் அப்படின்னு சொல்லி கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. உடனே அந்த போலீஸு அப்போ தான் ரொம்ப ஆக்ரோஷமாக டோரை திறந்துக்கிட்டு, நீ ஏதோ போய் சொல்கிற, வீட்டில் யாரோ இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக திருப்பி உள்ளே நுழையிறாங்க. உள்ளே நுழைஞ்சோன்னே யாரா உள்ளே இருக்கீங்க அப்படின்னு சவுண்டு கொடுத்தோன்னே அங்கேருந்து ஒரு திருடன் மட்டும் வெளியே வந்துடுறான். இன்னும் நம்ம அறிவாளி திருடன் வெளியே வர்றான். வந்த உடனே போலீஸ் யார் நீன்னு விசாரிச்சுட்டு வெளியே வருது. வர்றப்ப அவங்க கையில் விலங்கையும் போடுது. அங்கே பின்னாடியே இருந்து வேடிக்கை பார்த்த அந்த 3வது திருடன் போலீஸ் மேலே விழுந்து அவங்க கழுத்தை நெரிச்சு கொன்னுடுறான். உடனே அந்த அறிவாளி திருடன் டேய் சின்ன திருட்டா கேஸை வாங்கிட்டு போயிடலான்னு இருந்தேன்டா, இப்போ கொலைகேசையும் வாங்கி விட்டியடான்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிடுறான். புலம்பிக்கிட்டே அந்த 7 மில்லியன் எடுத்துகிட்டு போய் என்னடா பண்ண போகிறோம், போலீஸ்கார் நம்மளை விட மாட்டான்டான்னு சொல்லி கத்தவும் ஆரம்பிச்சிடறான். இதெல்லாம் சோஃபி பார்த்துக்கிட்டு பதறி போய் அங்கேருந்து நடைய கட்டையும் ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு நடுவில் அந்த குண்டா வேற, சின்ன சீட்டிங் கேஸாக வாங்கிட்டு சின்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு நினச்சேன்டா, இப்போ பெரிய கேஸை வாங்கி கொடுத்து பெரிய தண்டனை இழுத்து விட்டீங்கடா, சூப்பர்டா அப்படின்னு அவனும் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். மேலும் இதுக்கு இடையில நம்மளோட சோஃபி மெதுவாக நடந்து போய் அந்த மெயின் கேட்டை திறந்துட்டு வெளியே ஓடவும் ஆரம்பிக்கிறான். அதை பார்த்து அறிவாளி திருடன், குண்டா நீ இந்த லாக்கரை தர, நான் அந்த பொண்ணை பிடிக்கிற வேலையை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனும் ஓட ஆரம்பிக்கிறான். சோஃபியா காட்டுக்குள்ளே ஓடும்போது அவளுக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம அந்த கெளிக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலும் பண்ணுறான். பதறி போய் ஃபோன் எடுக்கிற கெளி, சோஃபி நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, ஓடாத கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லியும் அவள் கத்துறா. இதெல்லாம் கேட்டுட்டு சோஃபியும் அவள் சொல்கிறத கேட்காம கூட ஓடிக்கிட்டே இருக்கிறா. மேலும் கெளி சொல்கிறா, நீ ஓடாத, இருட்டுக்குள்ளே உனக்கு என்னால் பார்வையாக இருக்க முடியாது, ஏன்னா உன்னோட வீடியோவில் எனக்கு சுத்தமாக ஒன்றும் தெரிய மாட்டுது, நீ நான் சொல்கிறத மட்டும் கொஞ்சம் கேளு அப்படின்னோடனே கெளியும் கொஞ்சம் அமைதியாக கேட்க ஆரம்பிக்கிறான். ஆனால் கெளி கேட்குறக்கு முன்னாடி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அங்கே போலீஸை கொண்டுட்டாங்க அப்படின்ற அந்த ஸ்டோரியையும் சொல்கிறான். அதுக்கு கெளி சொல்கிறா, இப்போ நீ திரும்பி அந்த வீட்டுக்குள்ளேயே போ, ஏன்னா நீ வெளியே இருந்தீங்கன்னா உன்னை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு நீ வீட்டுக்குள்ளே போய் அமைதியாக இரு அப்படின்னு சொன்னோன்னே சோஃபியாவும் கேட்டுக்கிட்டு உள்ள வீட்டுக்கு கொல்லப்புறமா இருக்க கார்டன் கேட்டை திறந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒரு ரூமுக்குள்ளார அமைதியாக கையில் அந்த போலீஸ் வச்சுருந்த துப்பாக்கியோட வச்சுக்கிட்டும் உட்காடுறான். திருப்பி அந்த கேள்வி சொல்கிறா, நீ உன்னோட வீடியோ கேமராவில் எதிர்ப்புறம் வரவங்க அனைவரையும் காட்டு எனக்கு,
யாரேன்னு வந்தால் நான் உனக்கு சொல்கிறேன், நீ அவர்களை சுட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டும் கெலி அறிவுரை கொடுக்குறான். கெலி அவர்கள் சோஃபியாவுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுக்குறாங்க. அமெரிக்கன் ஆர்மியில் யூஸ் பண்ணுற அந்த நம்பர் கோட் சிஸ்டத்தில் 2 லெஃப்ட்டு, 4 6 ஸ்ட்ரெயிட்டு அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து அவங்க இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கடையில் கெலி ஒரு ரூமில் அமைதியாக உட்காந்துருக்கா. இதை பார்த்து நம்ம அறிவாளி திருடன் டார்ச் லைட் அடிச்சுட்டே வர்றான். டார்ச் லைட்டில் அவனுக்கு நல்ல வியூவும் கிடைக்குது கெலிக்கு. கெலி சொல்கிறா 2 அப்படின்னு சொன்னோன்னே நேராக ஆச்சு ரைட் ஹேண்ட் சைடில் நிற்கிறான் நம்ம அறிவாளியை. போட்டுன்னு ஒரு போடு போடுறாங்க சோஃபி. ஒரே ஷாட்டு தான், ஒரே ஷாட்டில் டெட்டு நம்ம அறிவாளி திருடன். பார்த்து பதறி போய் திருப்பி சோஃபியா இங்கேருந்து நடைய கட்டுவோன்னு சொல்லி பொறுமையாக நடக்கவும் ஆரம்பிச்சிடுறான். சோஃபி ரொம்ப வருத்தமாக இந்த மாதிரி என்னால் ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவள் கெலிக்கிட்ட என்னோட துக்கத்தை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கு கெலியோ, நீ ஏன் கவலைப்படுற, அவங்க திருடங்க தானே, அவங்க பண்ண தப்புக்கு தண்டனையாக தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லி அவங்க மோட்டிவேட்டும் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் சோஃபியா சொல்கிறா, இது இல்லை இது எல்லாமே நான் பண்ண தவறு தான். நான் அவங்க திருடுறதுக்கு நான் பர்மிஷன் கொடுத்தேன், அப்போ போலீஸ்காரங்க வந்தாங்க. நான் உண்மையாக போலீஸ்காரங்கிட்ட அன்றைக்கி அப்பயே உண்மையாக சொல்லியிருந்தா அந்த போலீஸ்காரங்க உயிரும் போயிருக்காதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதுக்கடையில் சோஃபியா கேட்குறாங்க, உனக்கு எப்படி இவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்தாக நீ ஒரு ஸ்ட்ராங்காகவும் எப்படி என்னை கைட் பண்ணுற அப்படிங்கிறது. அதுக்கு அவள் கெலி சொல்கிறா, நான் இதுக்கு முன்னாடி அமெரிக்கா ஆர்மியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அங்கே சின்ன தப்பு பண்ணால என்னை டெர்மினேட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் ஒரு கேமராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி நீ கவலைப்படாத, எப்படியும் தப்பிச்சிடலாம், இன்னும் ஒருத்தன் தானே இருக்கான், அவனை பொறுமையாக தேடி அவனையும் கொன்றுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு கெலி சொல்கிறாங்க. அதை கேட்ட சோஃபியாவும் அங்கேருந்து இன்னொரு திருடனை நோக்கி கிளம்புறாங்க பார்க்க. அதுதான் அந்த 2வது திருடன் இருக்கான் பாருங்க. அவன் நம்ம சோஃபியை தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். நம்ம சோஃபியும் கதவுக்கு பின்னாலேருந்து கரெக்டாக கன்னை அவன்கிட்ட நீட்டுறாங்க. கெலி சொல்கிறாங்க அவனை சுடு அப்படின்ட்டு. கரெக்டாக சுட்டோன்னே ஒரு புல்லட் மட்டும் அவன் நெஞ்சில் விட்டுருது. இருந்தாலும் அவன் எந்திரிச்சு சோஃபியை கொல்லணும் அப்படின்றதுக்காக அதுலேருந்து நம்ம சோஃபி தப்பிச்சு அங்கே எங்கன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கப்ப கெலி சொல்கிறாங்க, கரெக்டாக ரைட் ஹேண்ட் சைடை எடுத்து அவனை கரெக்டாக சுற்று அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக ஒரு சுடுறா. கரெக்டாக புல்லட் அவனோட நெஞ்சில் போட்டு அவனும் அந்த டோரை உடைச்சிட்டு வெளியே போய் விழுவுறான். நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கிளியும் கேட்குறாங்க. அதுக்கு சோஃபி நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காராங்க. இருந்தாலும் நான் தப்பு மேலே தப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு கிளி சொல்கிறாங்க, நீ என்ன தவறு பண்ண, திருடங்க தானே அவங்க, வேறு வழி இல்லை, நம்மளால் இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபியை கன்வின்ஸும் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம சோஃபி சொல்கிறாங்க, நான் அப்பயே இந்த திருட்டுக்கு ஒத்துக்காமல் இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, போலீஸும் இறந்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. எப்போ தான் நம்ம இன்னும் ஒருத்தன் தானே இருக்கான், அவனையும் கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி கிளியும் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அந்த குண்டனை தேடிக்கிட்டு நம்ம சோஃபியும் போகிறாங்க. அப்போ தான் அந்த குண்டை அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணிட்டான். ஓப்பன் பண்ணதை சோஃபி கேட்டுக்கு பின்னாடி இருந்துட்டு பார்க்குறாங்க. அந்த சோஃபி பார்த்துக்கிட்டே கன்னை அவனை நோக்கி நீட்டிக்கிட்டும் இருக்கிறாங்க. பின்னாடி இருந்து கெலியும் சொல்கிறாங்க, கரெக்டாக அவனோட ரைட் ஹேண்ட் சைடில் நிற்கிறான், நீ சுற்று சோஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சுடலான்னு சொல்லிட்டு ட்ரையிங் பண்ணிகிட்டு இருக்கப்பயே அந்த குண்டை பார்த்துடுறான் சோஃபியை பார்த்தவன் சோஃபியும் சுடுறாங்க. ஆனால் குறி தவறி விழுந்துடுச்சு. உடனே குண்டை பதறி போய் என்னை சுடாத, நான் பணத்தை எடுக்கிறதுக்காக தான் வந்தேன், யாரையும் கொலை பண்ணுறதுக்கெல்லாம் வரல, எனக்கு இது செட்டும் ஆகாதுமா அப்படின்னு சொல்லி அவனோட பாஷையிலேயே அவன் பேசுகிறான். இருந்தாலும் கெலி சொல்கிறாங்க, அவனை நம்பாத, சுற்று, கொஞ்சம் லெஃப்ட் எடு, சுற்று அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் குண்டை விடாம அவன் பேசிக்கிட்டே இருக்கான். எங்க சோஃபியை கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல. ஆனா கெலியோ அவன் சொல்றது நீ கேட்காத, நீ அவனை சுற்று சோஃபி அப்படின்னு சொல்லி அவளும் கத்துறா ரொம்ப ஆக்ரோஷமா. நம்ம சோஃபி யோசிச்சுட்டே ஏற்கனவே 2 கொலை பண்ணிட்டோம், சுடணுமா வேணாமா யோசிக்கிறப்பே ஃபோனும் ஆஃப் ஆகி போயிடுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியும் ரொம்ப பதறி கத்துறாருன்னே அந்த குண்டை சோஃபியோட டீலும் போடுறான். இருக்கிற பணத்தில் ஆளு 50-50 எடுத்துப்போம், என்ன மட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சோஃபியா, நான் இந்த வீட்டில் எதுவும் ஒரு பணத்தை கூட நான் திருட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சோஃபி சொல்கிறான். அவனுக்கு ஃபோன் கட்டானது தெரிஞ்ச உடனே குண்டை அதுலேருந்து கொஞ்சம் பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நவுந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணத்தையும் கையில் எடுத்துக்கிறான். கையில் எடுத்துட்டு சைலண்டாக நான் மூவ் ஆகுறான். ஆனால் சோஃபிக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த சவுண்டை கேட்டு சோஃபி தெரிஞ்சு போறதை பார்த்து சோஃபி நில்லு அப்படின்னு சொன்னோன்னே குண்டனை நிற்கிறான். பணத்தை உள்ள வச்சுட்டு போ அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு குண்டனும், நான் வச்சிடுறேன், இல்லை நான் கொஞ்சம் பணம் தான் எடுத்திருக்கேன், இவ்வளோ ரிஸ்க் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றான். அப்படியே சொல்லிக்கிட்டு அவனோட ஃப்ரெண்டு கீழே செத்து கிடக்கிறவனோட பையில ஒரு துப்பாக்கி இருக்கிறதையும் பார்க்குறான். துப்பாக்கி எடுத்து சுடலாம்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுக்கிறப்ப அதுலேருந்து வர சவுண்டை கேட்டு அலர்ட்டான சோஃபி அந்த குண்டனையும் சுட்டுடுறாங்க. விட்டுட்டு ரொம்ப கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்காங்க. ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்ப அவங்க பாக்கெட்ல இருந்து ஒரு ஃபோன் காலும் வருது, என்ன வேலை முடிஞ்சிட்டா அப்படின்ட்டு.
அதுக்கு சோஃபி சொல்கிறாங்க, உன் ஆளுங்க எல்லாம் முடிஞ்சிட்டாங்க, வந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஃபோனையும் தூக்கி போட்டுறாங்க. அந்த சோஃபி அந்த லாக்கெட்டை போயிட்டு இருக்கிற பணத்தை கொஞ்சம் எடுத்து கையில் வச்சு அதை ஃபீல் பண்ணியும் பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம வில்லன் மாசா உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராரு. அந்த சவுண்டை கேட்டு நம்ம சோஃபி உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ கீழே செத்து எடுக்கிற பிணங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே அவரும் உள்ளேயே வராரு. வந்த அந்த வில்லன் நேராக அந்த ராக்கெட்டை போய் உள்ள இருக்க பணங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த லாக்கரையும் மூடுறாரு. மூடிட்டு சிரிச்சுக்கிட்டு, அம்மா எங்க இருக்க நீ மேல ட்விஸ்ட் கொடுக்குறியம்மா, உன நான் என்னமோ சும்மா நினைச்சிட்டேன், ஆனா இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது ஏன் எல்லாத்தையும் கொண்டு போட்டிருக்கியம்மா, நீயா வெளியே வந்துரு தங்கம், உனக்கு 5% தானே கேட்டேன், உனக்கு 50% நான் தர்றேன், நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி வில்லனும் கூப்பிடுறாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த சோஃபி வெளியே வராம பயத்துல உள்ளேயே நிக்கிறாங்க. நீ இப்ப வெளியே வரியா இல்ல போலீஸுக்கு கால் பண்ணுவான்னு சொல்லி நம்ம வில்லன் போலீஸுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி என்னோட வீட்டுல 4 பேரை கொண்டு போட்டு வச்சிருக்காங்க, என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல, அதனால ஹெல்ப் தேவைன்னு சொல்லிட்டு போனையும் கட் பண்ணிடுறாரு. உடனே சொல்லிட்டு சோஃபி கிட்ட சொல்றாரு, நீ வெளியே வரலனா இது எல்லாத்தையும் நீ பண்ணதை நான் போலீஸ்ல சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராக்கர் எல்லாத்தையும் மூடி இருந்தபடியே வச்சுட்டு நம்ம சோஃபியை தேடுறதுக்காக உள்ளேயும் போறாரு. இந்த படத்துல மேலும் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த வீட்டோட ஓனரே வந்தான் டெபோராவோட ஹஸ்பண்ட். இவன் சமீப காலத்துல டெபோராவோட அந்த கருத்து வேறுபாடுனால அவன் பிரிஞ்சுட்டு டெபோரா வந்து டைவர்ஸ்க்கும் அப்ளை பண்ணிடுறாங்க. அவளுக்கு தெரியாம இந்த பணத்தை போட்டுட்டா அவ திருப்பி நம்மகிட்ட வந்து சேர்ந்துருவா அப்படின்ற ஒரு நோக்கத்துல இந்த 4 பேரையும் 3 பேரையும் அனுப்பி உள்ள திருட சொல்றான். அப்படியே தேடிக்கிட்டு சோஃபியை தேடிக்கிட்டு ரூமா அப்படியே வரவும் செய்யறான். உடனே நம்ம சோஃபி என்ன பண்ணிட்டாங்க, பவரை ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டு உள்ளேயே உட்காந்துருக்காங்க. இதுலதான் நம்ம சோஃபி தான் பவர்ல கண்ணு தெரியாதவங்க தானே, அவங்க எப்படி இருந்தாலும் ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த வில்லன் கொஞ்சம் முழிக்கிறான், என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சோஃபியை தேடிக்கிட்டு ஒவ்வொரு அறையா போயிட்டு இருக்கப்ப ஒரு இடத்துல சோஃபி இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. உடனே கன்னை தூக்கி நீட்டுறான் அவங்கள சுடலாம் அப்படின்ட்டு. ஆனா சோஃபி ஒரு டேபிளுக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி அவங்க இருந்தப்ப ஃபில் பண்ணி எந்த இடம்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால ஒரு டம்ளருக்கு கீழே இருக்கிறதே அவங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு அது டேபிள்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி அந்த டேபிளுக்கு கீழேயும் அவங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சுக்கிட்ட சோஃபி இருக்கிறத பார்த்துடுறான் திருடன். அந்த வில்லம் பார்த்து எல்லா இடத்துலையும் சுட ஆரம்பிச்சிடறான் கண்ணாமணிக்கு. சுட்ட உடனே சோஃபியோட கால்லையும் சூடுபட்டு அவங்க கீழையும் விழுவுறாங்க. அப்படியே விழுந்த சோஃபி அந்த இருட்டிலையும் மூவ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போறப்ப அங்கதான் ஒரு பிணத்தையும் பாக்குறாங்க. அந்த பிணத்துக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு செல்லும் கிடைக்குது. அந்த செல்ல இருந்து அங்கேதான் நம்ம சோஃபி ஒரு டெஸ்டே வைக்கிறாங்க. அந்த செல்லை எடுத்து வில்லனோட கைரேகையும் வச்சு லாக்கை ஓப்பனும் பண்ணிடுறாங்க நம்ம சோஃபி. அப்படி ஓப்பன் பண்ண பிறகு அவங்க சொல்றாங்க, லாஸ்ட் ரீடைல் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்ட உடனே லாஸ்டா யாருக்கு அவன் வந்து கால் பண்ணியிருந்தானோ அவங்களுக்கு திருப்பி காலிங்கும் போகுது. காலிங் போறப்பதான் தெரியுமே நமக்கு வில்லனுக்கு தான் லாஸ்டா அவன் பேசியிருந்தான் அப்படின்றது. அந்த காலிங் போன உடனே வில்லனோட மொபைலும் சவுண்டு வர ஆரம்பிச்சோன்னே எங்க இருந்து சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு அந்த திசையை பார்த்து நம்ம சோஃபியும் கன் எடுத்து 2 போடு டமால்னு போட்டோன்னே கரெக்டா நம்ம வில்லனையும் அதோட செத்து போயிடுறான். செத்து தான் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோஃபி கொஞ்சம் பெருமூச்சு விட்டு நின்று வர்றப்ப இல்ல அங்கதான் இன்னொரு டெஸ்ட் கொடுக்குறான், அவன் இன்னும் சாகவே இல்லை. அவளுக்கு பின்னாடியே வந்து திருப்பி நம்ம சோஃபியை போட்டு அடிக்கிறான். சோஃபியும் அவளை அடியை வாங்கிட்டு எப்படியா தப்பிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப பக்கத்துல ஒரு பேக்கும் தெரியுது. அந்த பேக் எந்த பேக் தெரியுமா, நம்ம சோஃபி ஒளிச்சு வச்சிருந்த அந்த ஒயின் பாட்டில் பேக். அப்படியே ஃபீல் பண்ணி அந்த ஒயின் பாட்டிலையும் எடுத்து நம்ம வில்லனை தலையில அடிக்கிறாங்க. நம்ம சோஃபி தரையில விழுவுற நம்ம வில்லன் அவனை விடாம மேற்கொண்டு அந்த பாட்டிலாலே அடிச்சு அவனை சின்ன பின்னமாக்கி சேதமும் படுத்தி அவனை கொன்றவும் செஞ்சிடறாங்க நம்ம சோஃபி. இதோட பாத்தீங்கன்னா ஒரு சேர்ல இருந்து நம்ம சோஃபி வர மாதிரியும் பின்னாடி அவங்க அம்மா தள்ளிட்டு வர மாதிரியும் காட்டுறாங்க. அப்பதான் தெரியுது அவங்க காலில் அடிப்பட்டதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வர்றாங்கன்னு. அப்படியே அவங்க கிட்ட ஒரு பேக்கிங் கொடுக்குறாங்க. அந்த பேக்ல என்ன இருக்குன்னு தான் அவங்களுக்கு தான் தெரியுமே. ஏன்னா அவங்க வந்து பாரா ஒலிம்பிக்ல கலந்துக்கிறதுக்காக திருப்பி ட்ரெயினுக்காரருக்கு ரெடியும் ஆகுறாங்க. பாரா ஒலிம்பிக்ல கலந்துருக்கு பணம் செலவாகுமே அப்படின்றப்ப நம்ம சோஃபியோட கையில இருக்க பேக்கை க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. நமக்கு தான் தெரியுமே. அப்பயே அவங்க கொஞ்சம் பணத்தை எடுத்து சேவ் பண்ணியும் வச்சுக்கிட்டாங்க. அதோட சீனை கட் பண்ணா வந்து பேராமெடிக்கல் ட்ரைனிங்காக ரெடியும் ஆகுறாங்க. பனிச்சறுக்கு விளையாட்டுல ட்ரைனிங் எடுக்கிற போறாங்க. அங்க போறப்பதான் கேலிக்கு கால் பண்ணி, கேலி எப்படி இருக்கீங்க, நான் முழுசா கியூர் ஆயிட்டேன், நான் ட்ரைனிங்ல இருக்கேன், உங்க சப்போர்ட் எனக்கு எப்பயுமே வேணும் அப்படின்னு கேலிக்கிட்ட சொல்றாங்க. அது கேலியோ என் சப்போர்ட் உங்களுக்கு எப்படியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்தது, படத்தோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிங்க. அப்பதான் எங்களை நாங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.